வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதிக்கெனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணு பென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், இன்பம் காண்போம், இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. குரு வணக்கம். குரு வணக்கம். எப்பொருளை ஐயா இறைவணக்கம் பாடியாச்சு இல்லையா? நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். குரு வணக்கம் பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாடுங்க, பாடுங்க. குரு வணக்கம். எப்பொருளை உச்சயலை குணத்தை எவ்வுயிரை ஒரு நினைந்தார் அப்பொருளின் தன்மையை நினைப்போராற்றும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்கு அணியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு மதிப்பார் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை பிறவி பயனை வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நெல்லாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி இளைய. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும்
கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய கவிகளிலே இன்றைக்கு இல்லற நோன்பு கருத்தை பற்றிய கவி. மனைவியவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர். உனை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும். இல்லறத்திற்கான அடிப்படை பரஸ்பர அன்பு. இல்லறமே ஒரு நோன்பு என்று சென்ற கவியிலையும் பார்த்தோம். மனைவி எவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறை. குடும்ப அமைப்பு இது ராமாயண காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. தசரதனுக்கு எவ்வளோ 60,000 மனைவிகளா என்ற ஒரு கணக்கு இருக்கு. ராமனுக்கு ஏகபத்னி விரதன், ஒரே ஒரு மனைவி. இந்த கணக்கை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், சுதந்திரம் வாங்கிய காலகட்டத்தில் 30 கோடி முகமுடையாள் என்று பாரதியார் கவியில சொல்வார். இன்றைக்கு 150 கோடி, 30 கோடி 120 கோடியாக உயர்ந்து 150ஆக நிற்குது. எவ்வளவு? ஒரு 75 ஆண்டுகளிலே. அப்படி என்றால் இந்த 30 கோடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பார்த்தால் எவ்வளவு இருக்கும்? ஒரு 3500 வருஷம் கிட்டத்தட்ட ராமாயணம் சொல்லக்கூடிய காலம். எவ்வளவு ஒரு ஜனத்தொகை இருக்கும்? அப்போ இந்த உலகத்தின் ஜனத்தொகையே அவ்வளவுதான் இருந்திருக்கும். என்ன கருத்து? விலங்குகளை போல வாழ்ந்த காலம் என்று அர்த்தம். இது மனித இனத்திற்கு பொருந்தாது. காரணம், விலங்குகளுக்கு எல்லாமே சீசனல் பிரீடிங் தான். ஆனால் மனிதனிடத்திலே அதே செயல்பாடு தொடர்ந்தது என்றால் இது நோய்களை உருவாக்கி மனித இனத்தை அழித்துவிடும். எனவே இல்லறம் என்ற அமைப்பிலே ஒருவனுக்கு ஒரு சேர்ந்து வாழ்வதுதான் பாதுகாப்பானது என்று குடும்ப அமைப்பை அறிமுகப்படுத்துகின்றார் வால்மீகி. இதுல அடிப்படை என்ன? ஏற்கனவே தெரிந்தவர்கள் மனம் கொண்டாலும் அல்லது குடும்பத்தார் பார்த்து அமைத்து தந்த வாழ்க்கை என்றாலும் இறுதி வரைக்கும் மன வருத்தங்களே இல்லாத ஒரு தம்பதி என்பது எங்கே இருக்கும்னு தெரியல. இப்போ இது இருக்கக்கூடிய இயல்பு தான். அதனால் டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த மூன்றும் தான் குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த மனித வாழ்க்கைக்கு, சமுதாய வாழ்க்கைக்கு இதுதான் அடிப்படை. இந்த 3 பண்புகள் இல்லை என்றால் எப்போதும் மன நிறைவு என்பது காணல் நீராகவே இருக்குமே தவிர அது யதார்த்தத்துக்கு வந்து சேராது. இப்ப எதை கொண்டு இந்த மனதை சாந்தப்படுத்துவது என்றால் பெற்ற நன்மைகள், அதை வைத்து தான் இந்த மனதுக்கு ஆறுதல் தந்து அதை கொஞ்சம் அந்த தீய அலைகளிலிருந்து மீண்டும் ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவ் வேவ்ஸ், ஈர்ப்பு அலைகள், அன்பு அலைகளுக்கு திருப்ப முடியுமே தவிர வேறு வழி இல்லை. அதனால் நன்மை தீமை இரண்டும் கலந்ததுதான் உலகம், அதான் வாழ்க்கை. இதுல குணம் நாடி குற்றமும் நாடி
அவற்றுள் மிகை நாடு மிக்க கொள்ளல் என்பார். அப்படி மிகை நாடுகின்ற போது நல்ல பண்புகளும் மிகுந்திருக்கலாம், தீயவையும் மிகுந்திருக்கலாம். ஆனால் இது அமைந்ததற்கான காரண காரியங்கள் என்ன? எப்படி ஹைட்ரோஜன் அணுக்கள் இன்னொரு அணுவோடு இன்னொரு வேறுபட்ட அணுவோடு சேர்ந்தால் ஒரு புதிய ஒன்று உருவாகிறது. ஆக்சிஜனும் ஹைட்ரோஜன் சேர்ந்ததால் நீர் என்ற புதிய ஒரு தோற்றம் வருகிறது. ஹைட்ரோஜன் சேர்ந்தால் அது போல அது இணக்கமாக இருக்கும், அவ்வளவுதான். இப்படி இந்த பஞ்சபூதங்களிலேயே எத்தனையோ பேதங்கள் அதன் கூட்டமைப்புக்கு ஏற்ப. இதே போல ஒத்த பதிவுகள் ஒரு தம்பதியுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எல்லா வகையிலையும் நிறைவாக இருக்கும். சற்றே முரண்பட்டு விட்டால் சரி, இந்த முரண்பாட்டுக்கு காரணம் என்ன? பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால் என்னாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாளையாமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள் என்றார் அவை பிராட்டியார். இதற்கு பல பேர் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், சொல்லாம கொள்ளாம சன்னியாசம் வாங்கிக்க துறவியா ஓடி போயிடு. இப்படி வந்த காவிகள் உண்டு. அதே மகசூர் கவிதை சொல்லுவாங்க, பெண்டு பிள்ளை இல்லாதோன், பிழைக்க வழி தெரியாதோன், சண்டையினால் வீட்டை விட்டோன் தங்கமே சன்னியாசியானார் அப்படின்னு. இது போன்ற இங்க இதான் இந்த கோவில் எல்லாம் அயோத்தியா இங்க திருவண்ணாமலையில பார்த்தோம்னாக்க எல்லாம் காவி கொட்டு தண்டச்சோரா சாப்பிட்டு திரிப்பாங்களே, இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். இதைத்தான் ஔவையார் சொன்னாரா? சொல்லிக்காம ஓடி போயிருந்தேன். கூறாமல் சந்நியாசம் கொள் என்றால் குறை கூறாமல். சந்நியாசம் என்பது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு, விட்டு விட்டு ஓடுவதல்ல, சமாளித்து கொண்டு வாழ்வது. டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் என்ற வகையிலே புரிந்து கொண்டு வாழ்வது. எனவே விட்டு விட்டு ஓடச்சில ஒரு பெண் துறவி சொல்ல மாட்டாங்க, எந்த மகானும் சொல்ல மாட்டார். அதனால் சந்நியாசம் என்ற சொல்லுக்கே பொருள் மகிழ்ச்சியிட்டு வந்த பிறகுதானே புரிந்தது. அதற்கு முன்பு எல்லோருமே இதைத்தான் நினைத்திருப்போம். அதனால் ஏதோ வேறுபட்ட குடும்பங்களிலிருந்து இணைகிறோம். அவரவர்கள் வளர்ந்த வாழ்ந்த பெற்ற அனுபவங்கள் எல்லாமே வேறுபடும். இவை எல்லாவற்றையும் இணைந்து சகித்து கொண்டுதான் வாழ்கிறோம். அந்த சகிப்புத்தன்மை இல்லை என்றால் குடும்பமே இருக்காது. அதைத்தான் பாரதம் காட்டியது. திருதராஷ்டிரன் என்ன கண்கள் கூட அல்ல, அறிவுக்குடன். காந்தாரி சிவபக்தை, தெரிந்த ஞானம் பெற்றவர். அப்போ அறிவிலே தெளிவு பெற்ற காந்தாரிக்கும் ஆணவத்திலே ஓய்ந்திருக்கின்ற அறிவு கண் குருடான திருதராஷ்டிரனுக்கும் ஒரு சம்பந்தம் அமைந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அறிவில் சிறந்தவளோ காந்தாரி. அப்போ இந்த அறிவு கட்ட புருஷனோட வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னா நாமும் அறிவுடத்தனமா தான் இருக்கணும். நல்லது சொன்னா எடுபடாது. அதனால் கண்களை கட்டி கொண்டால் காந்தாரி. அப்ப இதெல்லாம் ஏன் இதிகாசங்கள் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை, சம்பவங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றன சொன்னால், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். சரி, இந்த அமைப்புக்கு காரணம் என்ன என்றால், அதுதான் கர்ம வினைகள். தீயவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையலாம், நல்லவர்களுக்கு முரண்பட்ட வாழ்க்கை துணை அமையலாம். அப்ப காரணம் என்ன? எது நம்ம இணைத்து வைக்கிறது என்றால், எப்படி ஒத்த அணுக்கள் கூட்டு சேர்க்கின்றனவோ அதே போல ஒத்த மனங்கள் கூட்டு சேர்வதும் உண்டு,
எப்படி அணுக்கள் முரண்பட்ட ஒன்றோடு சேர்ந்து வேறு மாற்றத்தை சந்திக்கிறதோ, அதே போல முரண்பட்ட தம்பதியம் வேறுபட்ட நிலை உருவாகுவதும் உண்டு. எப்படி இருந்தாலும் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த இயற்கையின் கணக்கு என்ன என்றால் கர்ம வினை பதிவுகள். வினை பதிவே எல்லாவற்றையும் தேர்வு செய்கிறது. அதனால் இது நாம ஏமாந்து போயிட்டோன்றதோ, இல்லை புரோக்கர் ஏமாத்திட்டான்றதோ, இல்லை அம்மா அப்பா ஏமாந்து போயிட்டாங்கன்றதோ, இதை கூட தலையில கட்டிட்டாங்கன்றதோ, இது எல்லாமே அறியாமையின் புலம்பல்கள். உண்மையில யாரையும் மாத்திர முடியாது. அவரவருடைய வினை பதிவுகளே அவரவருக்குரிய வாழ்க்கை துணையை தேர்வு செய்கின்றன. அப்ப எப்படி இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும். சூப்பர் கப்பலா இருந்தா என்ஜாய் தி லைஃப், என்ன குறையதில்லை. முரண்படுகின்ற போதுதான் அறிவு தேவையா இருக்குது. இது எப்படி சமாளிப்பது என்பதற்கு அறிவு தேவையா இருக்கு. அதனால் எதுவாக இருந்தாலும் அதை எப்படி சமாளித்து போவது. எல்லாரும் தவத்துல தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா வாழ்வாங்க என்றால், அது இல்லாத மனிதர்களுக்கும் எப்படி குடும்பத்தை இல்லறத்தை நடத்துவது. அற நோன்பு என்று நேற்றைய பொருளை சிந்தித்தோம். அப்போ இல்லத்தை அறமாக வாழ்ந்து காட்டுவது எப்படி என்றால், அதை சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம். எனவே நன்மை செய்யாதவர்களே கிடையாது. அன்பு இல்லாத இடம் உண்டா? கொலைகாரன் தான், 8 கோடி மக்களை ஏமாத்தியவன் தான். ஆனா குரலோகம் எழுதினாலும் கூட அவர் வாழ்ந்து காட்டிய ஒரே குரல் தந்தை மகற்காற்று நன்றி, மந்திரி சபை முந்திருக்க செயல். செஞ்சிட்டாருல்ல. இந்த புண்ணியவான் செய்தது என்ன? மகன் தந்தை காற்றும் உதவி, திருவ சிலை வைத்தல், பேர் வைத்தல். செஞ்சிட்டாங்கல்ல. இது போல முரண்பட்டது என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த செய்த நன்மைகள் எத்தனையோ தவறுகள் இருந்தாலும் கூட நன்மையே செய்யாதவர்கள் உண்டா அப்படின்னா அது இயற்கையில இல்லை. 100% நல்லவர்களும் கிடையாது, 100% தீயவர்களும் கிடையாது. கொலைகாரனும் தன் குழந்தை நேசிக்கத்தானே செய்யறான். அது போல எல்லாம் கலந்துதான் இருக்கும். அப்போ இதை குணம் நாடி குற்றம் நாடுகின்ற போது சாமிஜி இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா சொல்றாங்க. ஏதாவது நல்லா செஞ்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நன்மை இருக்கத்தான் செய்யும். இப்படி இல்லறம் ஏற்ற நாளிலிருந்து கடைசி வரைக்கும் கணக்கு பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம். இது இயற்கையிலேயே எங்கே அதிகம் பார்த்தீங்கன்னா பெண் இடத்திலே தான் அதிகம். அன்பு, கருணை, நன்றி என்பது பொதுவான குணங்களாக இருந்தாலும் அந்த சதவீதம் எங்கே அதிகம் பார்த்தீங்கன்னா பெண்களிடத்திலே தான் அதிகம். சகித்து கொண்டு போகின்ற கணவன்மார்களை விட சகித்து கொண்டு போகின்ற மனைமார்களே அதிகம். ஏன்னா இயற்கையின் அமைப்பே அதுதான், தாய்மை. அது விட்டு கொடுக்க தான் தெரியுமே தவிர இழுத்து பிடிக்க தெரியாது. அதனால்தான் குத்து விளக்கு ஏற்றுவது, வீட்டுக்கு ஒரு விளக்கு என்றெல்லாம் ஏன் பெண்களை சிறப்பிக்கிறார்கள்? அது மட்டும் இல்லை. இப்போ நம்ம வகுப்புல தீக்ஷிதா 4 வயசு எவ்வளவு அருமையா 14 அம்ச கோட்பாட்டை பிழை இல்லாம சொல்றாங்கன்னா பாருங்க. நாமே திணறி போய் மாத்தி சொல்லிடுறோம், இல்லை மறந்து போயிடும். அது 14 வரிகளையும் துல்லியமா எடுத்து பாடுது. அப்போ பாட்டி, அம்மா, பேத்தி, பெண் வழி வருகின்ற போது அதனுடைய சிறப்பு எப்படி பாருங்க. இதே ஆண் வழி வச்சுங்க பேராசிரியர், எவ்வளவு பேருக்கு இது மாதிரி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. அது போல மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கின்ற ஞானம் பரம்பரைக்கே போய் சேரும். ஆணுடைய ஞானம் அவன் அளவில் நிற்கும், குடும்ப அளவில் நிற்கும், பரம்பரைக்கு போகாது. அதனால்தான் பெண்மையை போற்றுவது என்பது
குறிப்பாக இந்தியாவில் மிக அதிகம். கடவுளுக்கு நிகராகவே ஏன் வைத்தாங்க அப்படின்னா, பெண் தான் ஒரு குடும்பத்தினுடைய மையப்பகுதி. ஸோ எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு வாழ்கின்ற பக்குவம் அங்க இருக்கிறதுனால யார் மதிக்கிறாங்க? யார் மதிக்கிறாங்க? நான் ஆண் அப்படின்ற அதிகாரத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதாவது எங்க ஆபீஸ்லயே ஒரு எனக்கு மேனேஜரா வந்த ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். இவங்க சீஃப் மேனேஜர் ஸ்டேட் பேங்க்ல. ஸோ ஸ்டேட்டஸும் அதிகம், சம்பளம் அதிகம், வசதிகள் அதிகம், அவருக்கு குறைவு. ஆனா பக்கத்துல டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்க மாட்டார், தண்ணி குடும்பரா. இது என்ன ஆண் ஆதிக்கம் இல்லையா? அப்ப இது ஒரு வகை ஈகோ தான். இப்படி ஆண்கள் அவ்வளவு எந்தெந்த வகையில எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியும் கிடையாது இல்லையா? ஸோ ரெண்டு பக்கமும் கலந்ததா இருக்கும். அப்போ தீய குணங்கள், நற்குணங்கள் என்பது எல்லாமே இது ஆண் பெண் பேதம் பார்க்கறது இல்லை. அவரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அனுபவங்கள், சூழ்நிலைகள், சிந்தனை, அறிவு, இதை பொறுத்து மாற்றம் பெறும். அதனால் மனைவியானவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும், மணந்தவர் பொறுப்பாய் இணை மதிக்கவில்லையே என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறை மனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரு. உனை மதித்து ஆற்றுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும். அதாவது செய்த நன்மைகள், ஆறுதல், துணை, அர்ப்பணிப்பு எல்லாம் பார்க்கின்ற போதுதான் இல்லற நோன்பு என்று வாழ்ந்து பார்ப்பதற்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதே நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறோம் அல்லது எவ்வளவு தீயவற்றை சுமந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். சரி, வந்துவிட்டது, அடுத்து என்ன அப்படின்னா, நம்முடைய காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வது மட்டுமல்ல, மேலும் நல்லதே செய்து இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்பார் வள்ளுவர். அப்படி சகித்து கொண்டு நன்மை செய்து வருகின்ற போது அடுத்து வரக்கூடிய சந்ததி மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லாருக்கும் நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையணும்னு தான் ஆசை. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றி அறத்தோடு வாழவில்லை என்றால் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் வந்து சேராது, எந்த வகையிலும் வந்து சேராது. அதனால் செயலுக்கு தக்க விளைவுதான தெய்வ நீதி. எதை செய்கிறோமோ அது சேர்க்கிறது. நல்லது செய்தால் நல்லதே நடக்கும், தீயதை செய்தால் தீயதான் நடக்கும். அப்போ எல்லா வகையிலையும் உறவு, நட்பு நமக்கு மேன்மை அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பண்பாட்டிலே, செயல்பாட்டிலே இருக்கிறது. அது நம்முடைய கருமையத்தில் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட முடியாது. 7 தலைமுறை மாற்றம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி ஆகணும். அப்போ என்ன தேவை? பொறுமை, சகிப்பு தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். வேற வழியே கிடையாது. அதனால் இதை புரிந்து வாழ்கின்ற போது நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைந்தவர்கள் எல்லாமே புண்ணியவான்கள் தான். மனைவி பற்றி கண்ணாசன் சொல்லாத சிறப்புகளா எத்தனை கவிகளிலே சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடை பட்ட கடன் எதுவும் இல்லை, செல்வம் 1000 இருந்தும் பெற்ற கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு, வளர்த்த கடன் தந்தையிடத்தில் சேர்ந்து கிடக்கு, கல்வி கற்ற கடன் குருவிடத்தில் வளர்ந்து கிடக்கு. இப்படி சொல்லிட்டே வந்தவர் எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை, எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை, அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவைகள் தேவை என்பார். அப்ப ஒரு நல்ல மனைவி கிடைத்ததற்கான கடனை அடைப்பதற்கே பல பிறவிகள் என்றால் ஒவ்வொரு பிறவிலையும் நல்ல மனைவி அடைக்குமே.
அப்போ தீர்க்க முடியாத கடன் லிஸ்ட்ல மனைவியும் சேர்த்தார் கண்ணதாசன். எல்லாரும் 3 கடன் தான் சொல்லுவாங்க: பெத்த கடன், வளர்த்த கடன், கல்வி கடன். 4வது கடன் மனைவியின் கடன் என்று சேர்த்தார் கண்ணதாசன். அப்படி ஒரு நல்ல ஒரு இல்வாழ்க்கை அமைந்திருக்குன்னு சொன்னால் we are gifted. அந்த மன நிறைவோடு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை மேலும் சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையா. அருமை ஐயா, அருமை. சிறப்பாக கவிதையை பார்த்ததும் சரி, இன்றைக்கு விளக்கத்தை என்னதான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தொடர்ந்து இப்போ இது சம்மந்தமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அருமை, சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி சீராக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்தியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் 5மாம், முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை
களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பணவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய கலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இறுதியை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.